வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி சக்ரி யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி மிரர் ஒர்க்கில் பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வீட் பீடும் மிரரும் பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டாக மிரரை இந்த மாதிரி ஒட்டிப்போம். நல்லா ட்ரை ஆன பிறகு தான் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். ஏற்கனவே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக மிரரை சுற்றி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட அவுட்லைனுக்கு இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணினா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். மிரரை சுற்றி இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். 2 பீடோட சென்டர் பகுதியிலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இதுக்கு நான் வீட் பீடும் சின்ன சைஸ் பீடும் எடுத்திருக்கேன். எடுத்து த்ரெட்டோட உள்பகுதியில் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு ஒரு வீட் பீடும் சின்ன சைஸ் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இன்னொரு மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மிரர் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இதுக்கு நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது மிரரோட பக்கத்தில் த்ரெட் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வெளியில் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக ஒரு 6 சுகர் பீட் எடுத்து நேராக வச்சு மிரர் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுப்போம். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் பாதி அளவில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 6 பீட்ஸ் த்ரெட்டில் கோர்த்துட்டு இந்த மாதிரி மிரரோட ஒட்டி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் பாதி அளவில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 6 பீட்ஸ் வர மாதிரி நீடிலில் கோர்த்துட்டு மிரர் பக்கத்திலே ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக எத்தனை பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணினோமோ அதே அளவில் தான் எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம்.
வரைக்கும் வந்துட்டோம். இந்த இடத்துல நாம் ஃபஸ்ட்டாக போட்ட பீட்ஸோட உள் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். ஆரி மிரர் ஒர்க்கில் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.